ஸோ நம்ம பாரத வருஷே இந்த சங்கல்பத்தில் கூட சொன்னீங்க, இந்த மாதிரி பாரத வருஷே பாரத கண்டே ஜம்பு துவீப்பே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது வந்து நம்மளோட ஜியாகிரபியை தான் குறிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இங்கே இருக்கிற மனிதன், இந்த பைபெடல் மனிதன் என்ன பண்ணா இந்த மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா அப்படின்றது சார்ந்து ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் பொட்டென்ஷியலுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம், இந்த வழிக்கு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த பேர் நீங்க வைக்கல, வெளியிலேருந்து வச்சிருக்காங்க. இந்துன்றது வந்து வெளியிலேருந்து வந்த பேரு, உங்களோட பேரே கிடையாது. ஸோ இது மதமே கிடையாது, இது ரிலீஜனே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் லைஃப் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, வாட் டஸ் த வேர்ட் இந்து மீன்? இந்து அப்படின்னா என்ன? It's a commonly asked question and sometimes commonly misinterpreted question also. See, what are the sources which we have right now to talk about this subject is ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லுவாங்க. பிரத்யக்ஷ பிரமாணம்னா I see this plant and I say this is what it is. I know. Pratyaksha, I see through all the senses and I understand this object. This is Pratyaksha Pramana. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா. செகண்ட் அனுமான பிரமாணம்னு சொல்லுவாங்க. அது நிறைய பிரமாணம் இருக்குது, ஷட் பிரமாணாஸ் இருக்குது. பட் நான் சொல்கிறது ஒரு ஓவர் வியூ அப்படி சொல்கிறேன். அனுமான பிரமாணம் அப்படின்னும் போது என்னென்னா, ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது இன்னொரு விஷயத்தோட சேர்ந்து இன்ஃபரன்ஸ் இது இப்படின்னு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு இடத்துல ஸ்மோக் இருக்குது, தென் ஐ இன்ஃபர் தட் ஷுட் பி ஃபயர் தேர். திஸ் இஸ் அனுமான பிரமாணம், இன்ஃபரன்ஸ் மூலமாக. இன்னொன்று இருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடியது, இன்ஃபர் பண்ணக்கூடியது. சில விஷயங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் இல்லாத விஷயத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு இம்மெட்டீரியல் அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ண சப்த பிரமாணம் யூஸ் பண்ணுவாங்க. சப்தன்னா த்ரூ ஹியரிங். ஹியரிங் மீன்ஸ் ஹியரிங் இட்ஸ் நாட் ஹியரிங், இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ சர்டன் நாலேஜ் பேஸ்ட் புக்ஸாக இருக்கலாம், ட்ரெடிஷனாக இருக்கலாம். பட் பேசிக்கலி வி கால் சப்த பிரமாண அஸ் தி வேதாஸ். ஏன்னா வேதங்கள் தான் இந்த மாதிரி ஒரு இம்மெட்டீரியல் விஷயத்தை, which is a substratum which we can't see directly, but we are experiencing something which we do not know. It talks about that. So for example, அப்போ ஹிந்துன்ற வேர்ட் வந்து நம்மளால பார்க்க, அந்த ஐடியாவை பார்க்கலாம் முடியும். நம்மளுக்கு தெரியாது அது எப்படி வந்தது, யார் சொன்னாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த ஹிந்துங்கிற வார்த்தை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதில் எப்படி சொல்கிறாங்க, வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை நான் ப்ரெசென்டிங் டு யூ. ஒரு ஆஸ்பெக்ட் வந்து டேரியஸ் அப்படி ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்ஷியாலேருந்து ஒரு ஆள் வந்தான் 515 BCE, BCE, தட் இஸ் பிஃபோர் கிரைஸ்ட் ஆர் பிஃபோர் காமன் ஏரா. அப்போது he coined the word like this is land which is beyond Sindhu river. ஹிந்து அவங்களது ஹ ச அப்படிங்கிற வார்த்தை மாறுறதுனால ஹிந்து அப்படின்னு அவன் சொன்னதா ஒரு தியரி இருக்குது. இன்னொரு இடத்துல அகெயின் அரபில் வந்து ஹல் ஹிந்துன்னு சொல்கிறாங்கன்னு அது ஒரு தியரி இருக்குது. அலெக்சாண்டர், ஆர்மேனியன்ஸ், த கிரீக்ஸ், Macedonians and Greeks, they also named Indus, Sindhu became Indus for them, so that Hindu became like that. அப்படின்னு ஒரு தியரி போகுது. சைனீஸ் டிராவலர்ஸும் வந்து இந்துகோ அப்படின்னு ஒரு தியரி. So that's what, these are a lot of theories which we come to know by history. So we are not sure about that factor. But again we are called Bharata Varsha. And the Bharata Varsha அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு great civilization which comes under the Bharata dynasty. That is why this is called as Bharata. But Hindu அப்படின்னும் போது எப்படி வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல விஷ்ணு புராண, பத்ம புராண அதிலெல்லாம் கோட் பண்ணியிருக்கிறதா அந்த ஸ்லோகமும் இருக்குது. யார் ஒருத்தர் இந்த ஹிமாலயாஸிலிருந்து இந்த பிந்துசார பர்யந்தம் அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஹிந்துஸ் அப்படின்னு சாஸ்திரமில் சொல்கிறதாக, இந்த புராணத்தில் சொல்கிறதாக ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குது.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாங்க. அந்த ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தால் ஹிமாலயா HI எடுத்துக்கிறாங்க. பிந்து சாரம் கேப் ஆஃப் காமரின் அந்த இந்து அந்த சவுண்ட் எடுத்து ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து ஹிந்துன்னு சொல்கிறாங்க.